வேணும். கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். கலர்களை பார்த்தோன்னே எனக்கே உண்மையாக சாப்பிடணும் போல ஒரு வந்து ஆசையாக இருக்கு. வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் சந்தையில் போய் மீன் பண்ணி கொண்டு வர போகிறோம். இப்போ என்ன மீன் சமைக்க போகிறோம் இல்லை, ஏன்னா சந்தை போனால் தான் தெரியும் என்ன மீன் இருக்குது, இதை வாங்கி சமைக்கலாமண்டு. அப்போ சந்தைக்கு போய் மீன் தான் வாங்கி சமைக்க போகிறோம். அதுக்கு வந்து நீண்ட நாள் ஆகிட்டேன் மீன் கறி சமைச்சு. அப்போ வந்து மீன் கறியும் ஒரு பொரிக்கிறதுக்கு மீனும் வாங்குவோம்ட்டு இருக்கிறோம். அப்படியே தொடர்ந்து காணொலியை பாருங்க. இப்போ கிளிநொச்சி சந்தைக்கு வந்தாச்சு. உள்ளுக்க போனால் தான் தெரியும் என்ன மீன் இருக்குண்டு பார்ப்போம். சுஜியால் போய்கொண்டே இருக்கிறான். பார்ப்போம். நான் வந்து எங்கட வீடியோ பார்க்குறவராம் கண்டோன்னே பிடிச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா பெண்ணம்பரிய முடல் ஒன்று இருக்குது. நினைக்கிறேன் 3 கிலோ கிட்ட வரும். கும்பலா வண்டி இருக்கு. இப்போ 1500 ரூபாய்க்கு. பாலை மீனை பார்த்தீங்கன்னா கிலோவாக எடுத்தால் 1000 பாலை. அம்மா வந்து எங்கட வீடியோ பார்க்குறோம். பாலை மீன் மட்டும் என்ன முள் எடுக்கிறது தான் கஷ்டம். ஆனால் நல்ல சுவையான மீனோ. ஓரா வந்து கிலோ 1400 ரூபா. பெரிய ஓரான எது சூட 2 கிலோ பெருகு. இது 500 கிலோ, இது 400 கிலோ. சாப்பிட்டா தேடி நாளைக்கு. இது வந்து கீழே இதே வேண்டாமா? இது கொஞ்சம் பெருசாக இருக்கிற சூடியை விட. இப்போ தான் சீசன் போகணும். இப்போ வந்து மீன் வேண்டியாச்சு. இனி இதில் இருந்து அப்படியே வீட்டை போவோம். அதோட சந்தைக்குள்ளே பாருங்கள் நிறைய மரங்கள், பூக்கண்டுகள் எல்லாமே வச்சுக்கணும். கண்டுகள் எல்லாம் வேண்டுறாக்கள் வண்டி கொண்டு போகலாம். மீனெல்லாம் வேண்டி கொண்டு வந்து நாங்கள் வந்து கழுவியெல்லாம் பட்டி எடுத்துட்டோமேண்ணா. மீன் வாங்கினதை நீங்கள் பார்த்துருப்பீங்க.
கூடுதலாக கும்பலா மீன் அதுகள் தான் கூடுதலாக கிடக்குது. நிறைய நாள் நாங்கள் கும்பலா மீன் சமைச்சு அதோட வந்து வளமையாக மீன் குழம்பு நாங்கள் கூட்டி தான் வைக்கிறோம். நாங்கள் இன்றைக்கும் கூட்டி தான் வைக்க போகிறோம். அதோட எங்களோட மத்தியான சாப்பாடு தான் அன்னைதான். இப்போ வந்து என்ன செய்ய போகிறோம்டா உப்பும் புளியும் சேர்க்க போகிறோம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட வந்து புளி, மீன் கறிக்கு எப்பயுமே புளி வந்து பிரதானமானது. அதோட பார்த்திங்கன்னா வெங்காயம், உள்ளி வந்து இடிச்சும் போட்டுக்கொள்ளலாம், நாங்கள் வட்டி போட்டுக்கொள்கிறோம். பச்சை மிளகாய், கறிக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். காணும் குழம்பண்டபடியாக கொஞ்சம் கூட போட்டிருக்கிறேன். அதோட வந்து தேங்காய் பால், கூட்டி வைக்கிற குழம்புக்கு வந்து எல்லா பாலையும் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். உண்மையிலுமே இந்த மீன் குழம்பு வந்து கூட்டி வைக்கிறது வந்து சுகம், பெரிய கஷ்டமான வேலையே இல்லை. இப்போ அப்படியே வந்து அடுப்பில் வைப்போம், நல்லா கொதித்து வத்துனா சரி. அதை வந்து கீரி மீன் வாங்கினாங்க நாங்கள் வந்து பொரியல் செய்கிறதுக்காக. அதை வந்து அடுத்ததாக அந்த அடுப்பில் வந்து பொரியலை செய்வோமே என்ன. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மீன் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து எல்லாம் துப்புரவாக்கி உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வச்சுருக்கோம். பொரியலுக்கு நீங்கள் வந்து மிளகாத்தூளும் மணுமண்டா கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம். மற்றது வந்து இது வந்து நாங்கள் கீரி மீன் பண்ணி கொண்டாங்க. இது கீரி மீன் இல்லை, இதுக்கு தொண்டன்னு சொல்கிறது. தொண்டன்னு சொல்கிறது கொஞ்சம் முள்ளு கூட, கொஞ்சம் முள். ஆனால் அந்த வடிவாக பார்த்தா தான் முழங்கும் மீன் வித்தியாசம். கீரி மீன் மாதிரியே தான். நல்லா குழம்பும் கொதிச்சு கொண்டிருக்குது. மீன் பொரியட்டுக்கும் குழம்பு அப்படியே கொதிச்சு வத்தட்டுக்கும். எங்களுக்கு பாருங்க அப்படியே அந்த எண்ணெய் படந்து கொண்டு வருது என்ன. கூட்டி வச்ச குழம்பு தான் நான் இன்னும் கொஞ்சம் கொதிச்சு வத்த வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பொன்னாங்கானியில், அதாவது கீரை பாருங்க அப்படி இருக்குன்னு நல்லா தலை இதே வந்து வரதான் செய்ய போகிறோம். சின்ன சின்ன அரிஞ்சு எடுப்போம். இதையும் மீன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டு தானே கொதிச்சு அப்படியே பாருங்க அப்படி என்ன கடந்து வந்துட்டேன். அப்படித்தான் இருக்கு துண்டுகள் எல்லாம். இப்போ நாங்கள் இறக்கி போட்டு சாப்பிடுவோம் வேணா. இப்போ பார்த்திங்கன்னா சாப்பிட்டு பார்க்க போகிறோம். வெள்ளையரிசி சோறு, வெள்ளையரிசி சமைச்சே கனகாலம் ஆயிட்டுது. வெள்ளையரிசி சோறு, அதோட வந்து பீட்ரூட் வந்து பால் கறி வச்சுருக்கிறோம். பொன்னாங்கானி வர அதோட வந்து நாங்கள் சந்தையிலேயே போய் மீன் வேண்டி கொண்டு வந்து சமைச்ச கும்பலா மீன் குழம்பு. காணுமேண்ணா மீன் பொரியல். மீன் பொரியல் அதுதான் எங்களோட மத்தியான சாப்பாடு. சாப்பிடுவோம். இப்போ சாப்பிடுவோம். இந்த வெள்ளை சோறு, மண் கோப்பை பார்க்க ஒரு வடிவாக இருக்குல்ல, பச்சை மஞ்சள் சோப்பு. ஆனால் வெள்ளை சோறுக்கு அப்படி இங்கே பீட்ரூட் குழைச்சா இப்படி வடிவாக இருக்குன்னு வேறு. ஆனால் பீட்ரூட் நல்லா சத்து. மீன் கறி தேவையில்லை பொருளாக பீட்ரூட்டே காணுமா. வெள்ளை சோறுக்கு நல்லா இருக்கு. வெள்ளை பச்சை இது. சுடுவது இது பாருங்க இப்படி இருக்குண்டு. கலர்களை பார்த்தோன்னே எனக்கே உண்மையாக சாப்பிடணும் போல ஒரு வந்து. அதோட நல்ல மீனும். உண்மையிலேயே பார்த்தீங்கன்னால் மத்தியானம் நல்ல ஒரு அருமையான நிறைவான சாப்பாடு. மீனோட வர பீட்ரூட், வெள்ளையரிசி சோறு, மீன் பொரியல்.
நல்ல ஒரு சாப்பாடு. அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம். என்ன முடிச்சு கொள்வோம். இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.